ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது ACCA அந்த கோர்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ACCA. ACCAனா வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தெரியும். அதாவது CA, CMA, ACS அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் இந்த ACCA அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமர்ஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட், அதாவது 12th ஆர் பிகாம், பிபிஏ அது மாதிரி முடிச்ச மோஸ்ட் ஆஃப் த காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த ACCA கோர்ஸும் இப்போ ஜாயின் பண்ணிட்டு வராங்க. இந்த ACCA அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அப்ரிவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். இதுதான் ACCA அதோடைய அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோர்ஸை எப்படி எல்லாம் முடிக்கலாம், இதை எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீமில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நாலேஜ் லெவலில் ஒரு 3 பேப்பர்ஸ் இருக்கும், ஸ்கில் லெவலில் ஒரு 6 பேப்பர்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு 4 பேப்பர்ஸ் இருக்கும். டோட்டலாக 13 பேப்பர்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்தது காலேஜ் முடிச்சிட்டீங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டா இந்த நாலேஜ் லெவலில் இருக்கிற பேப்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் ஆகிடும். அதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட் ஸ்கில் லெவல்ல இருக்கிற 6 பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்கிற 4 பேப்பர்ஸ், மொத்தமா 10 பேப்பர் எழுதினா போதும். இதுவே நீங்க CA கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் CMA கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கேசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் லெவல்ல இருக்கிற 3 பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடையாது, ஸ்கில் லெவல்ல இருக்கிற 6 பேப்பர்ஸும் கிடையாது. டைரக்டா நீங்க 4 பேப்பர்ஸ் எழுதினாலே போதும், நீங்க ACCA மெம்பர் ஆகிடலாம். ACCA பொறுத்த வரைக்கும் மொத்தமா 13 பேப்பர்ஸ் அதுல இருக்கு. அதே மாதிரி ACCA பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது 3 இயர்ஸ். ஆனா இதுல ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 இயர்ஸை நீங்க கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அக்கௌண்டிங் ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, கோர்ஸ் படிக்கும் போது இந்த 3 இயர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ் படிச்சு முடிச்சிட்ட பிறகு இந்த 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, எந்த 3 இயர்ஸா இருந்தாலும் ACCA அப்ரூவ் பண்றாங்க. அதனால பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் CA ஆர் CMA இன்டர் முடிச்சிட்ட பிறகு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போவாங்க. அது மாதிரி எந்த ஒரு நெசசரியும் ACCAல கிடையாது. நீங்க கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி போகிருந்தாலும் பரவாயில்ல, கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கோர்ஸ் முடிச்சுட்டு போன பிறகு ஒரு 3 இயர்ஸ் எதனா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ACCA அக்செப்ட் பண்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் ACCA பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கீ ஹைலைட்ஸ் சொல்லும்போது ACCA அதோட அப்ரிவேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். இதுதான் ACCA அப்ரிவேஷன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்டாப்ளிஷ்ட் 1904 அந்த இயர்ல ACCA ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது லண்டன்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. UK யுனைடெட் கிங்டம் லண்டன்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதாவது மோர் தென் 120 இயர்ஸ்க்கு மேல இது ரன் ஆகிட்டு வருது. அதனால ஒரு சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன் தான், எந்த ஒரு பயம் இல்லாம நீங்க இந்த கோர்ஸை படிக்கலாம். அதே மாதிரி ரெகனைஸ்ட் இன் 180 கண்ட்ரீஸ், வேர்ல்ட் லெவல்ல 180 கண்ட்ரீஸ்ல இந்த ACCA கோர்ஸை அப்ரூவ் பண்றாங்க. எக்ஸாம்பிளா இந்தியா, UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அது மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே அரௌண்ட் 180 கண்ட்ரீஸ்ல இந்த ACCA கோர்ஸை அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ACCA கோர்ஸ்ல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இதுவும் சிமிலர் டு CA, CMA, ACS. அதனால அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் மோஸ்ட் இன்வால்வ்மெண்டா இந்த கோர்ஸ் இருக்கு. இதுல என்னென்னலாம் நீங்க டெப்தா படிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக் எல்லாமே நீங்க ரொம்ப டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம எதை பத்திலாம் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓவர் வியூவா நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மினிமம் ரெக்யர்மெண்ட், அதாவது ACCA ஜாயின் பண்ணா என்ன முடிச்சிருக்கணும், என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கணும், அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன், எப்படி ACCA கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், 3 லெவல்ஸ், அதாவது ஜாயின் பண்றதுல இருந்து ACCA கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்கு அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, ACCA அஃபிலியேட், ACCA மெம்பர், FCCA மெம்பர், இந்த 3 பார்ட்டும் எதுக்கு யூஸ் ஆகுது அதையும் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அந்த டீடைல்ஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கு அந்த டீடைல்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஷன், எந்தெந்த பர்சனுக்கு எந்தெந்த பேப்பர்ஸ்லாம் எக்ஸாம்ஷன் ஆகுது அந்த டீடைல்ஸ், அதுக்கு அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் CA வெஸ் ACCA, அதுக்கான டிஃபரன்ஸையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாம நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது ACCA அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன் மினிமம் ரெக்யர்மெண்ட். மினிமம் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளாஸ் 12 முடிச்சிட்டு இருக்கீங்க, அதாவது காமர்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், இல்லைனா மேத்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு குரூப்ல
நீங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அக்கௌண்டன்சி ஆர் மேக்ஸ் அதுல வந்து 65% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்லயும் நீங்க 65% மார்க் எடுத்திருக்கோம். அந்த அக்கௌண்டன்சி ஆர் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டை தவிர மற்ற இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் 50% மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்க 12th வந்து முடிக்கல, 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது FIA ரூட்ஸ்னு ஒன்று இருக்கு. FIAனா ஃபவுண்டேஷன் இன் அக்கௌண்டன்சி. அந்த கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ACCA கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து இந்த 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்க்கு இந்த ஃபவுண்டேஷன் இன் அக்கௌண்டன்சி கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க 12th முடிச்சிட்டீங்கன்னா டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் லெவல்ல டெஸ்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ACCA எந்த வெப்சைட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த https://www.accaglobal.com. ஆல்ரெடி இந்த கோர்ஸ் வந்து குளோபலா அப்ரூவ்ட் ஆன கோர்ஸ், அதனால இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க பாருங்க, global.com. இந்த வெப்சைட் லிங்க்ல நீங்க ACCA வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஐடி ப்ரூஃப் பண்ணும்போது நம்ம தாராளமா பேன் கார்டு வந்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஆன்லைன்ல தான் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பேன் கார்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுல நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷனல் டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 12th முடிச்சிருந்தா அதுக்கான எஜுகேஷனல் டாக்குமெண்ட். இன்கேஸ் எதனா பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஷன் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் ஆர் BBA நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நாலேஜ் லெவல்ல பேப்பர்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகும், எக்ஸாம்ஷன் ஆகும். அதே மாதிரி நீங்க CA CMA அது மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் லெவல் பிளஸ் ஸ்கில் லெவல் 2 செட்டும் உங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இருக்காது, எக்ஸாம்ஷன்ஸ்ல போகும். நெக்ஸ்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்க கம்பல்சரி ஸ்டார்டிங்ல பே பண்ற மாதிரி இருக்கும். அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 30 பவுண்ட்ஸ் வந்து இருக்கும். ஏன் இந்த இடத்துல பவுண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது லண்டன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், அதனால அமௌண்ட் எல்லாமே பவுண்ட்ஸ்ல தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 pound ஈக்குவல் டு 100 rupees. நம்ம கரன்சிக்கு ஏற்ற மாதிரி பவுண்ட்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அரௌண்ட் ஒரு 100 கிட்ட வரும். அதனால 30 pounds அப்படின்னு சொல்லும்போது 30 into 100 3000 வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காகவே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ACCA பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த அப்ளைடு நாலேஜ் லெவல். இந்த செட்டை யார் யார் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் எழுதணும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் இன் அக்கௌண்டன்சி FIA அந்த ரூட் மூலமா வர போர்ஷனும் இந்த அப்ளைடு நாலேஜ் லெவல் இந்த செட்டை வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இந்த செட்ல மொத்தமா 3 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்க கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன் டிமாண்டட் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க CA CMA அது மாதிரி சொல்லும்போது இயர்லி த்ரைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இதுல கிடையாது. ஒன்ஸ் நீங்க பேப்பருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க டைரக்டா ஓனாவே ரிஜிஸ்டர் பண்ணி சடனாவே நீங்க எழுதலாம். எந்த ஒரு ஃபிக்ஸட் பீரியடும் இதுக்கு கிடையாது. நீங்க வீட்ல இருந்து கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். நான் ஏன் வீட்ல இருந்து எழுத வேணாம், எழுதுறதுக்கு நான் அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது வீட்ல வந்து நம்ம நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் வந்து கரெக்டா இருக்காது. அதனால வீட்ல எழுதுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா வீட்லயும் எழுதலாம். ஆனா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல எதனா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கும், அதுல போயிட்டு அப்ளை பண்ணி எழுதுங்க. அப்பதான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எழுதுறத பார்த்து உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தமா 3 பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்க 100 pounds வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 100 அப்படின்னு சொல்லும்போது 300 pounds வந்து பே பண்ணணும். நம்ம மணிக்கு 300 into 100 போட்டோம்னா 30,000 வந்து எக்ஸாம் ஃபீஸா வந்து நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம்ஷன் ஃபீஸ் இது என்ன எக்ஸாம்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிகாம் முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேப்பரும் நீங்க எழுத மாட்டீங்க. ஆனா இதுல என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேப்பருக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் பிகாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 பேப்பர் ஒவ்வொரு பேப்பருக்கும் 84 pounds வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பிகாம் முடிக்கல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து 100 pounds பே பண்ற மாதிரி இருக்கும் பெர் சப்ஜெக்ட்க்கு. பிகாம் முடிச்ச UG அண்டர் கிராஜுவேட் முடிச்ச ஸ்டூடெண்ட் பெர் பேப்பருக்கு 84 pounds வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். என்னதான் நீங்க இந்த பேப்பரை எழுதலனா கூட எக்ஸாம்ஷன் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட இதுக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அதாவது 3 பேப்பர்ஸ்க்கு பெர் பேப்பருக்கு 84 rupees பே பண்ணும்போது 252 pounds வந்து பே பண்ணுவீங்க. 1 pound equal to 100 rupees ஏறத்தாழ அப்படி எடுத்துக்கும் போது 25,200 வந்து இந்த அப்ளைட் நாலேஜ் லெவல்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். யாருக்குன்னா எக்ஸாம்ஷன் கேசஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க 12th முடிச்சு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 30,000 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த சப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அகைன் நீங்க இந்த 84 pounds அகைன் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸா இந்த CA CMA பொறுத்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும்.
அதனால ஒரு எக்ஸாம் நீங்க படிக்கல அப்படின்னு சொல்லும்போது பெட்டரா அதை ஃபீஸ் பே பண்ணாம விட்டுறது நல்லது. ஏன்னா இதோடைய காஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால படிக்காத எக்ஸாமுக்கு பே பண்ணி காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அப்ளைட் ஸ்கில் லெவல். இப்போ வந்து நாலேஜ் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அப்ளைடு ஸ்கில் லெவல். இந்த இடத்துல டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க, அதே மாதிரி நாலேஜ் லெவல் கம்ப்ளீட்டட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இடத்துல வருவாங்க. இதுல மொத்தமா 6 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் அண்ட் பிசினஸ் லா அந்த சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அனதர் டாக்ஸேஷன், ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங், ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த 6 சப்ஜெக்டும் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இதை கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும். இந்த இடத்துல ஃபிக்ஸடா பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற டைம்ல வந்து உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி 4 டைம்ஸ் வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம். சிஏ சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் இயர்லி த்ரைஸ் வந்து எக்ஸாம் எழுதலாம். இதை பொறுத்த வரைக்கும் 4 டைம் எழுதலாம். அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர், எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பர் பென் லைக் சிஏ சிஎம்ஏ மாதிரி பேப்பர் பென் டெஸ்ட் கிடையாது. ஃபுல்லாவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அதே மாதிரி இதுல எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லும்போது போத் எம்சிக்யூவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் அந்த டைப் ஆஃப் கொஸ்டினும் இதுல இருக்கும். பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 50% மார்க் எடுத்தாகணும். எந்த ஒரு அக்ரிகேஷனும் இதுல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் அக்ரிகேஷன் வந்து 50% இருக்கணும். ஆனா 40 மார்க் எடுத்தாலும் பாஸ் அந்த கேட்டகரியில எடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் இதுல கிடையாது. கம்பல்சரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க 50% வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த சப்ஜெக்டை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எதுதான் ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட் நீங்க எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் 143 pounds வந்து பே பண்ண போறீங்க. அப்போ 6 into 143 அப்படின்னு சொல்லும்போது 858 pounds வந்து பே பண்ணுவீங்க. அப்ப நம்ம காசுக்கு 85,800 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இது காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகம். அதனால இந்த 6 சப்ஜெக்ட்ல எதனா ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கல, உங்களுக்கே தெரியும் நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தாராளமா அதை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 5 சப்ஜெக்ட் மட்டும் பே பண்ணுங்க. ஏன்னா காஸ்ட் வந்து இது அதிகம். அதையும் பார்த்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஷன் ஃபீஸ். இன் கேஸ் இந்த இடத்துல பாருங்க எக்ஸாம்ஷன் ஃபீஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கேண்டிடேட் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ அது மாதிரி முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த 6 பேப்பர்ஸையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவும் அவங்களுக்கு எக்ஸாம்ஷன். நாலேஜ் லெவல்ல இருக்கிற 3 பேப்பரும் எக்ஸாம்ஷன், இந்த ஸ்கில் லெவல்ல இருக்க 6 பேப்பர்ஸும் அவங்களுக்கு எக்ஸாம்ஷன். ஆனா ஃபீஸ் பே பண்ணக்கூடாதா அப்படின்னா இவங்களும் கம்பல்சரி பே பண்ணணும். அதை விட கொஞ்சம் கம்மியா அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலரா டெஸ்ட் எழுதுறவங்க 143 pounds வந்து பெர் பேப்பருக்கு பே பண்ணுவாங்க. இவங்க வந்து 111 pounds வந்து பெர் பேப்பருக்கு வந்து பே பண்ணுவாங்க. அப்போ பெர் பேப்பருக்கு வந்து பே பண்ணுவாங்க. அப்போ 111 into 6 போடும்போது 666 pounds வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 66,600 rupees வந்து பே பண்ணுவாங்க. இதோடைய பாசிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 10 to 20, 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனா இங்க அரௌண்ட் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து பாஸ் பண்றாங்க. 40 to 50% வந்து அப்ளைட் ஸ்கில் லெவல்ல பாஸ் பண்றாங்க. அதனால ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ற கோர்ஸாவே இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் நீட் டு பி ரீபே இஃப் யூ ஃபெயில் இன் அன் எக்ஸாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதனா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த 143யும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தனியா, பேப்பர் ஃபீஸ் தனியா வாங்கல. இந்த பேப்பர் ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து தான் இந்த 143 வந்து இருக்கு. அதனால ஒரு பேப்பர் நீங்க ஃபெயில் ஆகிட்டாலும் இந்த அமௌண்ட் பல்காவே நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ரிஜிஸ்டர் பண்ணும்போது படிச்ச சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இயர்லி 4 டைம்ஸ் வரதுனால 2 பேப்பரா கூட நீங்க எழுதி வந்து கிளியர் பண்ணலாம். அடுத்தது ப்ரொஃபஷனல் லெவல். ப்ரொஃபஷனல் லெவல் தான் நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கான லாஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் லெவலை பொறுத்த வரைக்கும் இது ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன பேப்பர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் லீடர், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் ரிப்போர்ட். இந்த 2 பேப்பர் கம்பல்சரி எழுதணும். அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்க 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து எதனா 2 சப்ஜெக்ட் நீங்க ஓனாவே உங்களுக்கு விரும்பின சப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் டாக்ஸேஷன், அட்வான்ஸ் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ். இந்த 4 பேப்பர்ல இருந்து 2 பேப்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்க 2 பேப்பர், இங்க 2 பேப்பர், டோட்டலா 4 பேப்பர்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனல் லெவல்ல எழுதுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமும் இயர்லி 4 டைம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. 3 months ஒன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அந்த 4 months வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்.
இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எம்சிக்யூ கொஸ்டின் கிடையாது, ஒன்லி டிஸ்கிரிப்டிவ் தான். அதே மாதிரி பாசிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கம்பல்சரி நீங்க 50% வந்து எடுக்கணும். இந்த அக்ரிகேஷன்லாம் எதுவும் இதுல கிடையாது. பெர் பேப்பருக்கு 50% கம்பல்சரி எடுக்கணும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெர் சப்ஜெக்ட்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பெர் சப்ஜெக்ட்க்கு 180 பவுண்ட்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்க எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேப்பருக்கு அவுட் ஆஃப் 4 பேப்பர்ஸ்ல 3 பேப்பர்ஸ்க்கு 180 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 1 பேப்பருக்கு 252 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல இருக்கிற 2 பேப்பருக்கு பெர் பேப்பருக்கு 180 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ்பி ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் ரிப்போர்ட்டிங் அந்த பேப்பருக்கும் 180 ருபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க ஒரு 180, இங்க 2 இடத்துல 180 பே பண்ணுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் லீடர் அந்த சப்ஜெக்ட்க்கு மட்டும் காஸ்ட் வந்து அதிகம், 252 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ரொஃபஷனல் லெவல்ல எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது 792 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணுவோம். அதாவது 3 சப்ஜெக்ட்க்கு 180 பவுண்ட்ஸ் வந்து பே பண்றோம், 1 சப்ஜெக்ட்க்கு 252 பவுண்ட்ஸ் வந்து பே பண்றோம். டோட்டலா 792 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ணுவோம். இது வந்து அரௌண்ட் ஒரு 80,000 வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷனல் லெவல். அதனால கான்சென்ட்ரேஷனா பண்ணுங்க. சப்போஸ் படிக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்ஜெக்ட்க்கு நீங்க பே பண்ணாதீங்க, ஏன்னா காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கு. எக்ஸாம்ஷன் சொல்லும்போது இது ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது there is no exemption. எல்லாருமே கம்பல்சரி இந்த ஃபைனல் இந்த ப்ரொஃபஷனல் லெவல எழுதி தான் ஆகணும். எக்ஸாம் மோட பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதான் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட். பாசிங் பர்சன்டேஜும் இது ஒரு நல்ல லெவல்ல தான் இருக்கு, 35 to 50. நம்ம சிஏ எல்லாம் சொல்லும்போது 10 to 15% தான் பாசிங் லெவல்ல இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள் டைம் வந்து இது அதிகமாகவே இருக்கு. அதனால தாராளமா நீங்க எந்த ஒரு பயம் இல்லாம படிச்சா தாராளமா கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் ஃபீஸ் நீட் டு பி ரீபே இஃப் யூ ஃபெயில் இன் அன் எக்ஸாம். ப்ரீவியஸா நம்ம பார்த்த ஸ்கில் லெவல் மாதிரியே ஒரு சப்ஜெக்ட் நீங்க பே பண்ணாலும் இந்த 180 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க பெர் பேப்பருக்கு. ஏசிசிஏ அஃபிலியேட் அண்ட் ஏசிசிஏ மெம்பர் அண்ட் எஃப்சிசிஏ மெம்பர், இந்த மூணுத்துக்கான டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த 13 பேப்பரையும் நீங்க முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏசிசிஏ அஃபிலியேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏசிசிஏ மெம்பர் எப்போ ஆகுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 13 பேப்பரையும் நீங்க முடிச்சிருக்கணும், பிளஸ் எத்திக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில் மாடல், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு வைப்பாங்க, அதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து அந்த அளவுக்கு டஃபா இருக்காது, ஜஸ்ட் 2-3 வீக்ஸ்ல வந்து நீங்க ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்மெண்ட். கம்பல்சரி 3 இயர்ஸ் வந்து பிராக்டிக்கல் ஏதாவது ஒரு கம்பெனில பிராக்டிஸ் வந்து நீங்க பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸ் படிக்கும் போது 3 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே 3 இயர்ஸ் நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பண்ணாலும் ஓகே. எப்படியா இருந்தாலும் அந்த 3 இயர்ஸ் வந்து இந்த ஏசிசிஏல கன்சிடர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏசிஎம்ஓ பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர் முடிச்சிட்ட பிறகு ஆர்டிகல்ஷிப் போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏசிசிஏ அப்ரூவ் பண்ண எந்த ஆர்கனைசேஷன்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசிஏ மெம்பர் எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் அந்த பர்சன் ஏசிசிஏ அஃபிலியேட்டட், அதாவது 13 பேப்பர் முடிச்சிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஸ்கில் மாடல் அண்ட் எத்திக்ஸ் அந்த டெஸ்ட் வந்து எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க, பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கம்ப்ளீட்டட் ஆன பிறகு அதுக்கு அடுத்தது ஏதோ ஒரு கம்பெனில ஒரு 5 இயர்ஸ் ஏசிசிஏ மெம்பரா அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எஃப்சிசிஏ மெம்பர் அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது இதையெல்லாம் கம்ப்ளீட்டட் பண்ணிட்ட பிறகு ஏதோ ஒரு கம்பெனில அவங்க வந்து 5 இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க, அதுக்கு அடுத்தது எஃப்சிசிஏ மெம்பரா அவங்க அப்ளை பண்ணலாம், வாங்கலாம். நெக்ஸ்ட் ஃபீஸ் சம்மரியை பொறுத்த வரைக்கும் ஏசிசிஏ கம்ப்ளீட் பண்றதுக்கு டோட்டலா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு 1 by 1 நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த சைடு எல்லாமே பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த சைடு எல்லாமே ருபீஸ் வந்து கொடுத்துருக்கேன். பவுண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ அந்த அளவுக்கு தேவை கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நான் அதை பத்தி சொல்லிட்டேன். 1 pound ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 100 rupees அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 8,000 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நாலேஜ் லெவல், ஸ்கில் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. நாலேஜ் லெவலுக்கு 30,000 பே பண்ற மாதிரி இருக்கும், ஸ்கில் லெவலுக்கு 85,800 பே பண்ற மாதிரி இருக்கும், ப்ரொஃபஷனல் லெவலுக்கு 79,200 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது எத்திக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கில் மாடல், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாதிரி இருக்கும், அதாவது சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்லாம் அந்த இடத்துல கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் எக்ஸல் வேர்டு அதெல்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கான ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 7,900 பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுல இருந்து எவ்ரி இயர் வி ஹாவ் டு பே 13,700, இது வந்து கம்பல்சரி. அதுக்கு அடுத்தது இந்த அட்டெம்ப்ட் புக்ஸ் கோச்சிங் ஃபீஸ் இது எல்லாம்
அப் டு யூ. அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லைனா அந்த அமௌண்ட்டை இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேயே எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு இருக்கு. இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அட்டம்ப்ட்கான காஸ்ட் வந்து நம்மளுக்கு வராது. புக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் வெப்சைட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்கல அப்படின்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்டா 2,24,600 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 2,246 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பேப்பர்ஸோடைய கவுண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 3 பேப்பர்ஸ், 6 பேப்பர்ஸ், 3 plus 1 பேப்பர்ஸ், 4 பேப்பர்ஸ், 3, 6 plus 4 மொத்தம் 13 பேப்பர்ஸ். அந்த டீட்டெயில்ஸும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் எவ்வளவு வருஷத்துல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அப் டு யூ. அதாவது நீங்க 2 இயர்ஸ்லயே முடிக்கலாம், 3 இயர்ஸ்லயே முடிக்கலாம், இல்ல 10 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க சீக்கிரமாவே முடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ எல்லாம் முடிச்ச பர்சன் அப்படின்னு சொல்லும்போது வித்தின் 6 months, 9 months, 1 yearக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஏசிசிஏ கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் இயர்லி 4 டைம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்க ஒரு பேப்பர் கூட நீங்க தாராளமா எழுதலாம். 2 பேப்பர், 3 பேப்பர் அது மாதிரி கம்பைனா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பல்கா எழுதலாம். படிக்காத சுச்சுவேஷன் ஒரு பேப்பரா கூட எழுதி நீங்க கிளியர் பண்ணலாம். எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் லெவல், ஸ்கில் லெவல் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் மூணுத்துக்கும் எக்ஸாம் டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டை வந்து டிசைட் பண்றோம். நம்மளுக்கு படிச்சுட்டோம், இப்போ இந்த டேட்ல நம்மளுக்கு எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணா அந்த டேட்ல நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆனால் ஸ்கில் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அவங்க சொல்ற டேட்ல தான் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மார்ச்ல எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, ஜூன்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, செப்டம்பர் அண்ட் டிசம்பர்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்லையும் எழுதலாம். நம்ம வீட்டில இருந்தே எக்ஸாம் எழுதுற மாதிரியும் எழுதலாம், இல்ல எக்ஸாம் சென்டர் போய் நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரியும் இருக்கலாம். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது வீட்டில இருந்து நீங்க எழுதாதீங்க. அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு அப்படி தெரியாது. அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ எதனா இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் எதனா இருக்கலாம், எரர் எதனா வரும்போது அசிஸ்டன்ட் யாரும் இல்லாம நீங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பக்கத்துல எதனா ஒரு எக்ஸாம் சென்டர் இருந்தா அங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுங்க. அப்போதான் மற்றவங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இன்வால்மெண்ட்டும் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஏசிசிஏ கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். ஏசிசிஏ கம்ப்ளீட்டட் பண்ணா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது பியூர்லி ரிலேட்டட் டு அக்கௌண்டிங் டைப்ஸ். அப்போ இங்க பாருங்க, ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் ஆகலாம், ஆடிட்டர் ஆகலாம், டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஃபினான்ஸ் மேனேஜர். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி டிலைட், பிடபிள்யூசி, இஒய், கேபிஎம்ஜி அது மாதிரி கம்பெனி இல்லைனா பேங்க் அது மாதிரி செக்டார்ல ஹை பொசிஷன் போறதுக்கும் இந்த ஏசிசிஏ கோர்ஸ் முடிச்ச பர்சனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சேலரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெஷருக்கே 9 lakh per annum to 12 lakh per annum அந்த ரேஞ்சில் தராங்க. குறைஞ்சது ஒரு 80,000 இருந்து நம்ம 90,000 தாராளமாகவே வாங்கிடலாம் ஒன்ஸ் நம்ம ஏசிசிஏ கோர்ஸ் வந்து முடிச்சிட்டா. இன்கேஸ் இந்தியாவில் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஃபாரின் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க வாங்குற சேலரி விட 4 டைம் அதிகமாகவே அங்க நீங்க வாங்குவீங்க. ஏன்னா இது குளோபல் லெவல், எல்லா இடத்துலையும் இதை அக்செப்ட் பண்றதுனால நீங்க எந்த கண்ட்ரில வேணாலும் இதை வச்சு நீங்க ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஷன். இப்போ எக்ஸாம்ஷன் வந்து எந்தெந்த கோர்ஸ் முடிச்சவங்க, சிஏ முடிச்சிருக்காங்க, சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க, அந்த பர்சனுக்கெல்லாம் எவ்வளோ பேப்பர் வந்து எக்ஸாம்ஷன் இருக்கு அப்படின்ட்டு இங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, எக்ஸாம்ஷன் கால்குலேட்டர். இந்த லிங்க்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா எவ்வளோ பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு டைரக்டாவே காமிச்சிடும். யாருக்கெல்லாம் எக்ஸாம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யூஜி பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கு பேப்பர்ல எக்ஸாம்ஷன் இருக்கு, மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கும் பேப்பர்ல எக்ஸாம்ஷன் இருக்கு. அதே மாதிரி சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அந்த பர்சனுக்கும் பேப்பர்ல வந்து எக்ஸாம்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 12th அதை முடிச்ச பர்சனுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஷன் கிடையாது, நீங்க 13 பேப்பரும் எழுதி தான் ஆகணும். பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ் லெவல்ல இருக்கிற 4 பேப்பர்ஸை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் பிபிஏ முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடா வர சப்ஜெக்ட் வந்து எழுத மாட்டீங்க. ரிமைனிங் இருக்கிற 12 சப்ஜெக்ட் வந்து எழுதுவீங்க. ஏன்னா இந்த ஒரு பேப்பர் வந்து நீங்க பிபிஏல படிச்சிருப்பீங்க. சிஏ இன்டர் மட்டும் முடிச்சிருக்கீங்க, ஃபைனல் வந்து முடிக்கல அப்படின்னு சொல்லும்போது 5 பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஷன் ஆகும். ரிமைனிங் 8 பேப்பர்ஸ் எழுதுனா நீங்க போதும். அதே மாதிரி சிஏ இன்டர் பிளஸ் பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 6 பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்டட் ஆகும். அப்போ ரிமைனிங் 7 பேப்பர்ஸ் நீங்க எழுதுனா போதும். நெக்ஸ்ட் வந்து சிஎம்ஏ முடிச்சிருக்கீங்க, அதுக்கு அடுத்தது 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சிஏஓ முடிச்சிட்டீங்க, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லும்போது அவுட் ஆஃப் 13ல 9 பேப்பர்ஸ் வந்து நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ரிமைனிங் 4 பேப்பர்ஸ், அதாவது ஃபைனல் செக்டார்
ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும். எம்பிஏ அண்ட் மாஸ்டர் டிகிரி அது மாதிரி முடிச்சிருக்கும் போது நீங்கள் 9 பேப்பர்ஸ் இதுலேயும் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. ரிமைனிங் இருக்கிற 4 பேப்பர்ஸ் எழுதினாலே போதும். இப்போ சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அதே கேட்டகரி தான். 13ல் 9 பேப்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். அதே மாதிரி எக்ஸம்ஷன் ஃபார் சிஏ இந்த இடத்துல பாருங்க இன்னொரு அட்வான்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ வந்து சில பர்சன் வந்து எழுதுவாங்க. சப்போஸ் அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல எதனா பாஸ் ஆயிருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 40 45 அப்படின்ட்டு அவங்களால அக்ரிகேஷன் வாங்க முடியல அப்படின்ட்டு குவிட் பண்றாங்க. குவிட் பண்ணிட்டு சிஏ முடிச்ச கையோட ஏசிசிஏ ஜாயின் பண்றாங்க. அது மாதிரி பர்சனுக்கு அந்த இடத்துல நீங்க சப்ஜெக்ட்ல வந்து 40 ஆர் மோர் தென் 40 வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த பர்சன் அந்த சப்ஜெக்டை இங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இன்டர்ல நீங்க 40க்கு மேல, அதாவது 40ல இருந்து 50 50க்கு மேல 40க்கு மேல எடுத்தாலே அந்த சப்ஜெக்டை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அக்ரிகேட் வந்து நீங்க 50 எடுத்துருக்கணும். இந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் நீங்க 40க்கு மேல எடுத்துட்டு இருந்தாலே அந்த சப்ஜெக்டை இந்த இடத்துல நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுத்துக்குமே இது அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து சிஏ அண்ட் ஏசிசிஏ இதுக்கான டிஃபரன்ஸ், என்னென்ன டிஃபரன்ஸ்லாம் இருக்கு, இந்த இடத்துல எது உங்களுக்கு ரொம்ப மேட்சா இருக்கும். இந்த இடத்துல சிஏ கோர்ஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், ஏசிசிஏ கோர்ஸும் கொடுத்துருக்கேன். எது வந்து பெஸ்ட் எந்த ஃபீல்டுல அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு ஏசிசிஏ அதை விட சிஏ தான் காஸ்ட் வந்து கம்மி. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஏசிசிஏ விட பெர் பேப்பருக்கு சிஏ தான் காஸ்ட் கம்மி. பெர் பேப்பர் ஏசிசிஏல ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஏல நம்ம எந்த ஒரு எக்ஸாம்ஷனும் கொடுக்க முடியாது. ஃபவுண்டேஷன் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிகாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஏசிசியை பொறுத்த வரைக்கும் 9 பேப்பர்ஸ் வரைக்கும் எக்ஸாம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. பாசிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஏசிசிஏ தான். சிஏவை பொறுத்த வரைக்கும் 10 to 15% தான் பாசிங் ரேட்டாகவே இருக்குது. அதாவது 100ல் 10லேருந்து 15 பேரை தான் பாஸ் பண்ணுறாங்க. ஏசிசிஏவை பொறுத்த வரைக்கும் 100ல் 50 பேர்கிட்ட அவங்க பாஸ் பண்ணுறாங்க. எக்ஸாமோட பொறுத்த வரைக்கும் இது பேப்பர் அண்ட் பென் அந்த டைப்பில் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் மோட் டெஸ்ட், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதில் தான் இருக்கும். அதனால ரொம்பவே ஈஸியாகவே இதில் ஏசிசிஏல இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து கூட இந்த எக்ஸாமை வந்து எழுதலாம். இது அப்படி கிடையாது, டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 hours கண்டினியூஸாக பேப்பர் பெனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் இன் இந்தியா, இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் சைன் போடுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்தியானா அது சிஏ கம்ப்ளீட் பண்ணுற பர்சனுக்கு மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஏசிசிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபாரினில் சில கண்ட்ரியில் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் சைன் போடுற ரைட்ஸை இந்தியாவில் சிஏ கம்ப்ளீட் பண்ணுற ஆடிட்டருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் சைன் போடுற ரைட்ஸ். ஸ்கோப் இன் இந்தியா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக சிஏக்கு தான் வேல்யூ அதிகம் கம்பேர் டு ஏசிசிஏ. அதுக்குன்னு ஏசிசிஏக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏசிசிஏவை கம்பேர் பண்ணும்போது சிஏக்கு தான் ஏசிசிஏவை விட அதிக வேல்யூ இந்தியாவில் இருக்குது. ஸ்கோப் இன் அப்ராடை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிஏ வந்து கட் ஆகிடுவாங்க. ஏன்னா சிஏ, சிஎம்ஏ, ஏசிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்தியன் ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை படிக்கிறதுனால இந்தியாவில் உங்களுக்கு 100% வேல்யூ இருக்குது. ஆனால் ஃபாரின் போகும்போது அதை அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏசிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூகே பேஸ்ட் கோர்ஸ் அப்படின்றதுனால 180 கண்ட்ரீஸில் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் நீங்கள் போக விரும்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸை விட ஏசிசிஏ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நல்ல ஃபியூச்சர் வந்து இருக்குது ஃபாரின் போகிறதுக்கு.